கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து வாசித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு அற்புதத்தை குறித்து வாசிக்கலாம். அற்புதத்தின் தலைப்பு என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, பெரும் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துதல். இந்த அற்புதம் 3 சுவிசேஷ பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷகர்களும் இதை எழுதியிருக்கிறார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 வரை எழுதியிருக்கிறார். மாற்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரை எழுதியிருக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 25 வரை எழுதியிருக்கிறார். நாம் அந்த பகுதிகளை வாசிக்கலாம். முதலாவது மத்தேயு பகுதியை வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 27 முடிய. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுங்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். தொடர்ந்து நாம் மார்க்கு பகுதியை வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரை. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையோ என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். தொடர்ந்து நாம் லூக்கா பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 25 முடிய. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி, கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுயல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அலைகள் நின்று போய் அமைதலாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பிரியமானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். தொடர்ந்து வேறொரு அற்புதத்தை நாம் அடுத்த பகுதியிலே வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்தி காப்பாராக. ஆமென்.